நான் ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லலாம். நான் இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? யாரும் தூங்கக்கூடாத எச்சரிக்கையை சாட்சி கேட்கலாம். நான் துபாயில சாப்பாடுக்கு வருத்தமாய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சமயத்துக்கு கஷ்டப்படும் சுவிசேஷம் பேசுறது பைபிளும் கொண்டு நடந்திருக்கு. ஒரு கழுதையின்படி துபாய், ஷார்ஜா, அபுதாபி பைபிளும் தூக்கி ஒரு கழுதையின்படி ஒரு பிச்சைக்காரன மாதிரி பைபிளும் தூக்கி நடக்கும். எல்லாரும் இவனை நக்கா எடுப்பாரு. இவனுக்கு வேற ஒரு வேலை இல்லாம இப்படி நடக்கிறேன்னு சொல்லி. ஆனா நான் ஜெபிச்சு சொல்ற காரியங்கள் எல்லாம் கரெக்டா இருப்பாரு. ஸ்டார்டிங் சமயங்கள் சாப்பாடுக்கு கொஞ்சம் புத்திமுட்டு வந்தேன். அப்போ நான் ஆண்டவரோட கேட்ட, ஆண்டவரே உபவாசம் ஆகிருக்கிறோம், உபவாசத்தோட லாஸ்ட் டே எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். அல்லாத நாடுகளில் நான் சாயந்தரம் வரை உபவாசம் ஆயிருந்தால் சரி, அதுக்கு தான் 3 நாள் நான் முழுசா உபவாசமா இருந்தேன். அடுத்து வர தினங்கள்ல ஒரு நேரம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ட்ரை பண்ண போது சாப்பாடு தர்றதுக்கு யாருமே இல்லை. அப்ப நான் நினைச்சு சரி ஃபுல் உபவாசம் போடு. 7ஆம் நாள் அல்லது முடியும் போது நான் ஒரு பார்க்கில் போயிருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்க்கில் போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஆண்டவரோடு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறக்கிறதுக்கு வசனம் பேசுறது இல்லை, அப்ப நான் என்ன பண்ணுகிறது? இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடுக்கே வருத்தப்படுகிற அவஸ்தை, பைபிளும் தூக்கி நடக்கிறோம், இப்படிப்பட்ட அவஸ்தை இருந்தா என்னுடைய எதிர்காலம் என்னன்னு நான் கேட்டேன். இப்படி கேட்கறது மட்டும் அல்ல, எல்லாரும் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார், எல்லாரும் பெரிய கதைகள் எல்லாம் அடிக்கிறார். அப்ப இதெல்லாம் சொல்லும் போது இந்த விசுவாசங்கள் எல்லாம் உண்மையா இருந்தா என்னோட வாழ்க்கையிலும் செயல்படுறவே, நானும் பைபிளை கொண்டு ஒரு கழுதை மாதிரி தானே நிற்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கும் போது காலையில் 9 மணி ஆரம்பிச்ச ஜெபம் கிட்டத்தட்ட 11 மணி ஆகி. அப்ப நான் கேட்கிறேன், எலியான்னு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி பைபிள் இருக்கிறார். அவரும் ரொம்ப அதிகம் சாப்பாடுக்கு பாரப்பட்டப்போ ஒரு தோட்டக்குள்ளாடி வந்து தோட்டத்துல தண்ணி எல்லாம் வற்றி எல்லாம் முடிஞ்ச போது அதை வரை சாப்பாடு கொடுத்தேன். அவர் தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த ஆட்டுக்குள்ளாடி உட்கார்ந்து இருக்கும் போது, அந்த ஆகான்னு சொல்லுகிற ராஜாவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அவர் சாப்பிட்டு முடியும் போது அந்த தோடு, அந்த இருந்த ஆறு ஒரு நாள் வட்டி போயிடுச்சு, தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்படி போற நேரத்தில் அந்த இடத்துல இருந்து எழும்பு சராப்தரே ஒரு விதவை இடத்தைக்கு அனுப்ப போனோம்னு சொல்லிட்டு இவனை அனுப்ப போகும்போது இவன் இப்படியே போயிட்டு இருக்கிறான். அப்போ ஏலியாவு போகிற இடங்களில் எல்லாம் காக்கை முகாந்திர சாப்பாடு கொடுத்தன்னு சொல்லுகிறார். அவர் பாரப்பட்டு உட்கார்ந்து இருந்தப்போ அப்போ அடையும் கொடுத்தன்னு சொல்லுகிறார். விதவை வீட்டுக்கு போகும்போது தின்னு சாப்பிட்டு சாகிறதுக்கு விதவையும் மகன் இருந்தார். அந்த விதவையும் மகனுக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்கு சாப்பாடும் கொடுத்து அந்த குடும்பத்தை போஷிப்பிச்சு. இப்படி எல்லாம் தீர்க்கதரிசி அனுப்பி செஞ்ச தேவன் இன்னும் உயிரோடு இருந்தா, நானும் எத்தனையோ பேர் தீர்க்கதரிசனம் பேசுகிறார், நானும் ஒரு தீர்க்கதரிசியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனா பிச்சைக்காரனாக இருக்கிறார், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி பரிதாபப்பட்டு ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். நீ உண்மையான தேவனா இருந்தா நான் இப்படி பேசி ஏலியாவின் வனாந்தரத்தில் வச்சு காக்கையால் சாப்பாடு கொடுத்த ஒரு தேவன் உண்மையாய் பைபிள் சொல்லுகிறது பொய் எல்லாம் உண்மையாய் இருந்தால் தேவன் உயிரோடு இருந்தார். அல்லது எனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும்? மனுஷன் அல்ல, எனக்கு தேவன் தருகிறது எனக்கு பார்க்கணும். சொல்றது இல்லைங்களா? சிம்பிள். நான் கேட்டேன், அடுத்து ஒரு இது உண்மைதான், இயேசுவுக்கு ஒத்துக்க முடியும். அடுத்து பேசுறேன்னு சொன்னா தேவன் தீர்க்கதரிசிக்கு இப்படி கரெக்டா சாப்பாடு கிடைச்சோம்னு அல்லையா வேதம் சொல்லுகிறேன். இப்படி இல்ல இப்படி இன்னைக்கு தேவனுக்கு நிரூபிக்க முடிஞ்சில்ல. பைபிள்ல இடம் மட்டும் நான் கிழிச்சு போடுறேன். இடம் மட்டும் அடுத்த பொறுத்தனா இடம் மட்டும் எனக்கு தெரியல. பைபிள் படிச்சோம் பரிபூர்ணமா எனக்கு தெரியாததுனால நான் என்ன பண்றேன், எனக்கு தெரியாத ஒரு பொறுத்தன இல்லைன்னு நான் கிழிச்சு போடுறேன். அப்படி ஜெபிச்சேன். 12:30 மணி ஆகும் போது நீங்க நம்பாதையோ, ஒரு பாஸ்டர் நம்பி இல்லை, பின்ன நீங்க எப்படி எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்லுகிறது கேளுங்க, நீங்க நம்புக்கு என்னோட விசுவாசம் அது. அப்ப 12:30 மணி ஆகும்போது ஒரு காக்கா மேல கூட போறேன். ஆனால் காக்கா மேல கூட போறேன், வாயிலிருந்து எலும்பின் பீஸ் விழுந்துருச்சு. விழுந்து பார்க்கும் போது எலும்பு பீஸ் கையில தட்டி விழுந்து கிடக்கும் போது எலும்பு பீஸ் மாறி கிடக்கிற சூயிங்கம், நம்மளுக்கு சாப்பிட்டு ஒரு பிக் சூயிங்கம் இல்லையா, பிள்ளைகள் சாப்பிட சூயிங்கம், அதில் ஒட்டி ஒரு 10 கிராம்ஸ். எலும்பு காக்கா தூக்கி எடுக்கும் போது அதனோடு சேர்ந்து 10 கிராம்ஸ் இருந்திருக்கு. ஆனால் என்னுடைய பக்கத்தில் விழுந்து எலும்பு தான் விழுந்தது. ஆனா காசு கொஞ்சம் மாறித்தான் விழுந்து கிடக்கிறேன், நூலு போல எப்படி போய் கிடக்கிறேன். அந்த காசை எடுத்தேன். அந்த சமயத்து 3 வேளை சாப்பிடா 10 கிராம்ஸ் சொன்னாக்கி. துபாயில் போயவங்களுக்கு தெரியும், குறை வருஷம் ஆகி 3 வேளை சாப்பிடா. அந்த இடத்தில் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், ஒருத்தன் எப்படி போனாலும் எந்த அளவுக்கு போனாலும் உயிர் உள்ள ஒரு தேவன் உண்டு, அவனை கைவிடவே மாட்டான். அன்னைக்கு அப்படி ஒரு உணவு எனக்கு, அப்படி உணவுக்கு அந்த காசு எனக்கு கிடைச்சில்லைன்னா உண்மையா நான் சொல்லுகிறது, அந்த பைபிள்ல ஏலியா தீர்க்கதரிசி என்று சொன்ன அந்த இடம், அவருக்கு காக்கையால் உணவு கொடுக்கல கதை என்று சொல்லி நான் கிளிக்குமா இருந்தேன். ஒருவேளை நான் ஆண்டோட சமூகத்துக்கு விலகிற குறை நேரம் உட்கார்ந்து அழுகையினால் அழுகி, எனக்கு 1 கோடி கிடைச்சதுனால அல்ல, எனக்கு 1 கோடி 5 காரம் கிடைச்சதுனால அல்ல, எனக்கு குறைய நகை கிடைச்சதுனால அல்ல. நான் நினைச்சது, ஆண்டவரே இப்படிப்பட்ட தேவனே மக்கள் எவ்வளவு நிஸ்சாரமாய் எடுக்கிறார், எவ்வளவு நிஸ்சாரமாய் நடக்கிறார்.
அவருடைய தேவைகளை, அவருடைய விஷயங்களை தெரிஞ்சு அவருக்கு ஆறுதல் கொடுக்கிற உண்மையான ஒரு தேவன் உண்டு. அடுத்த லெவலில் மக்கள் போகாமல் இதே போல வாழ்க்கையில் சூழ்நிலை வரும்போ எத்தனையோ மக்கள் தேவன் இல்ல, ஜெபம் கேட்காது, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்னெல்லாம் சொல்லி விலகி போறியே. நான் ஒரு காரியம் சொல்லுகிறது, கொஞ்சம் கூட பொறுமையாய் தாழ்த்தி உங்களால் ஒப்பு கொடுக்க முடியுமா? கொடுத்தால் இதுவரை உன்னோட வாழ்க்கையில் நடக்காத அற்புதங்கள் அவர் செஞ்சு